பாப்பா யாரு பாரு, அந்த பாப்பா அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்குதுண்ணே. என்ன பாப்பா ஏன் அழுகுற? படம் பார்த்துட்டு சத்தமா சொல்லு சார். மாமா நான் வந்துடுச்சு சொல்லுங்க. சரி அழக்கூடாது அழக்கூடாது, ஹாப்பியா இரு. மாமா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு மாமாவுக்கு. அழக்கூடாது. வணக்கம். சூரியின் நடிப்பில் வெளியான மாமன் எப்படி இருக்கு? இந்த வீடியோவில் அந்த பத்தின விமர்சனத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அப்பா அம்மா அந்த உறவுக்கு அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில இரண்டரை கலந்திருக்கிற ஒரு அற்புதமான உறவு தான் தாய்மாமா அப்படிங்கிற உறவு. இந்த படமும் தாய்மாமா அப்படிங்கிற உறவை பற்றி சொல்லுகிற ஒரு படம் தான். ஆனா இது ஒரு படம்னு சாதாரணமா சொல்லிட முடியுமா அப்படின்னா இல்லை. ராஜகிரண் விஜி அப்படிங்கிற ஒரு வயதான முதிர்ந்த தம்பதி விஜய் சந்திரசேகர், அதே போல ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு டாக்டர், அங்க 10 வருடங்கள் கழித்து தன்னுடைய அக்கா மாசமாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சூரியோட அக்கா தான் சுவாசிகா, லப்பர் வந்து சுவாசிகாவுடைய கணவராக டான்ஸ் மாஸ்டரான பாபா பாஸ்கர். இவங்களுடைய குடும்பம். இவங்க கீதா கைலாசம், அவங்க பாலச்சந்தர் சாருடைய மருமகள். அவங்க வந்து சூரியோட அம்மா கதாபாத்திரம், அதாவது சூரிக்கும் சுவாசிகாவுக்கும் அம்மா. பாலசரவணன் வந்து சூரியோட நண்பன். ஒரு பேக்கரி கடை மாதிரி, ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி வச்சுக்கிட்டு மொத்தமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற, தயாரிச்சிட்டு இருக்கிற சூரி அந்த குடும்பம். இதையொட்டி தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 10 வருடமாக தவம் இருந்த நிலையில அக்காவுக்கு குழந்தை பிறக்குது. அந்த அக்கா பையனை தாங்குன்னு தாங்குறாப்புல தாய்மாமா. இந்த படம் பார்க்கிறவங்க நம்ம தாய்மாமாவை இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, நமக்கு ஒரு தாய்மாமா இருக்காங்க, நம்ம ஏன் அவங்கள்ட்ட மூஞ்சி கொடுக்காம இருக்கிறோம்னு இந்த படம் பார்த்துட்டு வர ஒவ்வொருத்தரும் எத்தனை வயசானாலும் அவங்க தாய்மாமாவை நினைச்சு ஒரு சல்யூட் போட்டுக்குவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜினுடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன். விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் மிகப்பெரிய மிரட்டலை ஏற்படுத்தி பிரமாதமா இருந்தது. அந்த படத்தினுடைய அந்த விலங்கு வெப் சீரிஸுடைய விழாவில் அந்த டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ், அதாவது டைரக்டர் பாண்டியராஜினுடைய சிஷ்யர், அவர் சொன்னார், நான் ஒரு ஃப்ளாப்பான டைரக்டரு. இந்த படத்துல நடிச்சிருக்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்கிற விமல் ஒரு தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்திருக்கிற ஒரு ஹீரோ. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் ஃப்ளாப்பான படங்களா கொடுத்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர். 3 பேரும் ஃப்ளாப் ஆனவங்க தான். ஆனா 3 பேரும் சேர்ந்து இந்த வெப் சீரிஸை கொடுத்துருக்கோம், கண்டிப்பா பிடிக்கும் பாருங்க அப்படின்னு அந்த வெப் சீரிஸ் சொன்னாங்க. மிகப்பெரிய தாக்கத்தை அந்த வெப் சீரிஸ் ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விலங்கு. இந்த மாமன் படம் அப்படிங்கிறது சூரி அவர்களுடைய கதை. சூரி தன்னுடைய குடும்பத்து வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு கதை பண்ணி அதை டைரக்டர்கிட்ட கொடுக்க, அதை அப்படியே உயிர்ப்போட நமக்கு நடமாட விட்டிருக்கார் அந்த உறவுகளை எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய முதல் வெற்றி. இன்னைக்கு பாசம், நேசம், உறவு, பந்தம், சொந்தம், அங்காளி பங்காளிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு சேர்ந்து வாழ்கிறோம், ஆனா தனித்தனியா வாழ்கிறோம்னு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல மாமன் மாதிரியான படங்கள் இந்த காலகட்டத்துக்கு மிக மிக அவசியமான ஒண்ணு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் அவருக்கும் ஒரு காதல். அந்த காதல் கல்யாணம் ஆயிடுது. ஐஸ்வர்யா லட்சுமியோட அப்பா ஜெயபிரகாஷ், இவங்க கல்யாணம் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துகிட்டு இருக்கிற, அதுக்கு அடுத்த கட்டத்துல பார்த்தாக்க முதல் இரவுல கல்யாணம் தாலி கட்டும் போதும் அந்த பையன், அக்கா பையன் வந்து நடுவில் உட்காந்துக்கிறான். முதலிரவின் போதும் அவன் வந்து நான் உன் கூட தான் படுத்துக்குவேன் மாமாங்கிறான். இது மாதிரி நமக்கு எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளார பிரச்சனைக்கு காரணம் அண்ணன் பையன், அக்கா பொண்ணு அப்படி பிடிக்கிற மாதிரியான நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த காலத்துல சிவாஜி படங்கள் எல்லாமே கூட வந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த விஷயம் அப்படியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கத்துல குழந்தை ரொம்ப வேகமாவே செயல்படுறவனா இருக்கான், பரபரன்னு இருக்கிறான், துடுக்கானவனாகவும் துடிப்பானவனா இருக்கிறான், ஹைப்பர் அந்த இதெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு எதேச்சையா டாக்டராக இருக்கிற அந்த மாமா ஒய்ஃப், அதாவது அத்தை அப்படி சொல்ல, அந்த விஷயத்த கீதா கைலாசம்
அவங்க வந்து சுவாசிகா காதுல போட, என் பையன் என்ன அப்ப என்ன என் குழந்தை பைத்தியக்காரனவன் அப்படின்னு அவங்க பேச, இவங்களுடைய பிரிவுக்கும் இவங்களுடைய சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைக்கும் என் பையன்தான்ற மாதிரியே எல்லாரும் குத்தம் குறையா சொல்றீங்களே, நீங்க தானே அவனை எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சு வளர்த்தீங்க அப்படின்னு நடக்கிறதுங்கிறது நம்ம குடும்பங்கள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு இயல்பான விஷயம். இப்ப இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதனால ஏற்படுகிற ஒரு கருத்து வேறுபாடுகள் எப்படியான விஷயங்களை கொண்டு போகுது. ஒரு கட்டத்துல ஜெயபிரகாஷ் அவர்கள், நீங்க மாமா ஸ்தானத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையுமே செய்றீங்க, எல்லாருக்குமே செய்றீங்க, ஆனா கணவன்ற ஸ்தானத்துல உங்க மனைவிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, அதாவது என் பொண்ணுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அவளுடைய சந்தோஷத்தை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கிற ஒரு இடமாக இருக்கட்டும். நீங்க தாய்மாமான்னு அந்த பையனை வச்சுட்டு உருகுறீங்களே, அது போல அந்த பையனுடைய அப்பா தன்னுடைய புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாரா? 10 வருஷமா தவம் இருந்து பெத்த பிள்ளைய தம்மேல பிரியமா இல்லாம மாமானே இருக்கானேன்னும் போது அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவு பந்தத்தையும் ஜெயபிரகாஷ் சொல்வதுதான் இந்த படத்தினுடைய இன்னொரு பக்கமாகவும் இருக்கு. ஸோ பலதரப்பட்ட விஷயங்களாக பார்க்கப்படுகிற இந்த விஷயம் ஒரு கட்டத்துல சுவாசிகா செய்கிற ஒரு முடிவு, சூரியும் ஐஸ்வர்யா லட்சுமியும் நம்ம வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்ற அந்த ஒரு இடம், அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயம், பையன் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அப்பைக்கு அப்பா அம்மாவும் பாலசரவணன் நண்பனும் சொல்ற அந்த தருணம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம், மாமாவை அந்த பையன் மறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது படம் அந்த உறவுகளுக்கு மட்டும் இல்ல, படம் பார்க்குற நமக்கும் கூட ஒரு பேரதிர்ச்சி தான். படம் முழுக்க சூரியனுடைய ராஜாங்கம் அப்படின்னு சொல்றதா, இல்ல கதாபாத்திரமாவே வாழ்ந்தவங்க என்னுடைய நடிப்பாற்றலை நாம கண்டு வியக்கிறதா அப்படிங்கிறது தான் தெரியல. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு இந்த படம் வந்து மிக முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கீதா கைலாசம் எந்த படத்துலையா இருந்தாலும் எத்தனை காட்சிகள் வந்தாலும் அத்தனை காட்சிகள்லையுமே ஸ்கோர் பண்ணக்கூடியவர் தான் கீதா கைலாசம். லப்பர் பந்தில் வந்த சுவாசிகாவை சமீபத்தில் சூர்யா நடித்து வந்த அந்த படத்துல சூர்யாவுக்கு அம்மாவா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் வச்சு அவங்களுக்கு ஓவரான மேக்கப்பே ₹1,00,000 செலவு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ரெட்ரோ படத்துல மேக்கப்லாம் போட்டு அந்த அம்மாவை வீணடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை சுவாசிகா பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது, சின்ன பொண்ணு தான். அந்த பெண் வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா அக்காங்கிற கதாபாத்திரத்துக்கு அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஒரு அக்கா எப்படி இருக்கணும், ஒரு அக்கா தம்பி மேல எப்படி இருக்கணும், ஒரு அக்கா குடும்பத்துல எப்படி இருக்கணும், சுவாசிகா போதும். சுவாசிகாவை பார்த்துட்டு திருந்துங்கடா அக்காக்களா அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அதே போல சூரியை பார்த்துட்டு இப்படி ஒரு மாமாலாம் எல்லாருக்குமே எல்லாருடைய மாமாவும் அப்படிதாங்க. இந்த உலகத்துல எந்த அப்பாவும் கெட்ட அப்பா கிடையாது, இந்த உலகத்துல எந்த அம்மாவும் கெட்ட அம்மா கிடையாது. அதே போல இந்த உலகத்துல எந்த மாமனும் கெட்ட மாமனே கிடையாதுங்க. என்னுடைய தாய் மாமா ராமகிருஷ்ணன் என்கிற ராமையா மாமா உட்பட நான் அப்படியே படம் பார்க்கும்போது நெகிழ்வா இருந்தது. என்னுடைய இப்ப இருக்கிற ராமையா மாமாவா இருக்கட்டும், இறந்து விட்ட என்னுடைய ராதாகிருஷ்ணன்கிற ராதா மாமாவா இருக்கட்டும், அந்த பாசம்லாம், அந்த பாசத்தினுடைய தித்திப்பு, அந்த பாசத்தினுடைய வாசம் இன்னைக்கும் எனக்கு ஒரு நெருடலையும் ஒரு நெகிழ்வையும் எனக்குள்ளார ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் பார்த்துட்டு வர குழந்தைங்க, அம்மா எனக்கு மாமா இல்லையாம்மா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. என் பையனும் என் பொண்ணுமே கேட்டாங்க, அப்பா எனக்கு மாமா இல்லையா, இருக்காரியா, ஏன் மாமா அப்ப ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்களா அவங்க அப்படின்னுலாம் கேட்டு வருத்தப்பட்டாங்க. +1 ரிசல்ட் வந்துட்ட சமயத்தில் கூட ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல கூட மாமாவுக்கு ஏன் மனசு வரல அப்படின்னா, சூரி மாமா மாதிரி எனக்கு ஒரு மாமா வேணும் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சூரி மாமா மாதிரி எனக்கு ஒரு மாமா வேணும்னு இன்னைக்கு இருக்கிற என்னுடைய பையன் பொண்ணு எல்லாம் நினைக்கிறாங்கல்ல, இதுதான் இந்த மாமன் இந்த உலகுக்கு சொல்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மாமன் திரைப்படத்துல ராஜ்கிரண், விஜி, சந்திரசேகர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி வாழ்ந்தா போதுட்ட, நிம்மதியா வாழ்ந்துடுறான்னு. இத்தனைக்கும் பார்த்தாக்கா படம் நெடுக இருவருக்கும் டபால் டுபில் சண்டை சச்சரவு கூச்சல் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த காதல், அந்த அன்பு, அந்த பேரன்பு இருக்குல்ல, நம்மளை நெகிழ வச்சிரும், அழ வச்சிரும். அந்த டயலாக் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருந்தா நல்லா இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டா அதான் தூங்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை, எந்திரிச்சிருவா அப்படின்னு ராஜகிரண் சொல்லும்போது அழாதவர்களே இருக்க முடியாது. அதே போல என்ன பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த உடனே அந்த கலங்குகிற சூரியனுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், குழந்தை ஒரு 25 அடி தூரத்துல இருக்கும்போது தான் போய் அந்த குழந்தைய தொட்டு முத்தம் கொடுக்க முடியலையேன்னு கதறுகிற அந்த காட்சியாக இருக்கட்டும், கிளைமாக்ஸ்ல பெத்தாரு அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த பையன் சொல்றதா இருக்கட்டும்னு
படம் நெடுக அன்பு. இந்தாங்க சார், இந்த சீன்ல ஒரு 10 கிலோ அன்பு தரோம் சார், அடுத்த சீன்ல ஒரு 50 லிட்டர் அன்பு தரோம் சார், இது ஒரு ஹெக்டேர் கணக்குக்கு தரோம் சார்னு படம் முழுக்க அன்பு அன்பு அன்புன்னு டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஒரு அன்பை போதிச்சதோ விதைச்சதோ அது மாதிரி உறவுக சிக்கல் இல்லாம வாடுகடா, செத்து தொலைய போறோம், ஒரு மன்னிப்பு தான் கேட்டு தொலைங்கலடான்னு சொல்லுகிற இந்த மாமன் எனக்கு 100க்கு 42 44 மார்க் தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். இசையிலிருந்து ஒளிப்பதிவுல இருந்து நல்ல அட்டகாசமான முறையில் அள்ளி கொண்டு வந்திருக்கிறாரு. எடிட்டிங்கினுடைய ஒர்க்கும் இந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. படத்துல முக்கியமா எல்லோருடைய காஸ்டியூமும் ரொம்ப அழகாகவே இருக்கு. அதே சமயத்துல ஒரு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு டாக்டராக இருக்கிற அந்த ஐஸ்வர்யா லட்சுமி அப்படியா கத்துவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே போல ஒரு கேரக்டர்ல ஒரு கேரக்டரைசேஷன்ல இருக்கிற ஒரு மாற்றமா ஏங்க அப்படி மனசு இது சுத்தி வந்தாக்க மார் சுத்தி வந்தாக்க மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்கீங்களே. இந்த சொந்தக்காரங்க தான் அப்படி சொல்றாங்கனாக்க நீங்களுமா அப்படி நினைக்கிறீங்க? அப்படி மாமனுக்கு ஆகாதுனாக்கா நான் தானங்க வருத்தப்படணும்ன்ற ரீதியில தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற அந்த ஐஸ்வர்யா லட்சுமி இன்னொரு கட்டத்துல என் வயிற்றுல இருக்கிற என் குழந்தை மேல சத்தியம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றது அந்த கேரக்டருடைய கான்ட்ராஸ்ட் வேறுபட்ட தன்மையை காமிக்கிற விதமா இருக்கு. அதே சமயத்தை தனக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலுங்கிற மாதிரியும் அதை எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த படத்துல மிகைப்படுத்துதல்னு இல்லாம அழகோட இயல்பாவே காட்சிப்படுத்துனதும் வசனமா கொண்டு வந்ததும் அதை ஒரு ஒரு ஒருத்தங்களுடைய ஆக்ஷன் இன்னொருத்தங்களுடைய ரியாக்ஷன் பதிவிட்டு இருக்கிறதுக்கும் டைரக்டர் ஒரு மிகச்சிறந்த அன்பாளர் அப்படிங்கிறது தெரியுது. டைரக்டருடைய பையனா அந்த லட்டு பையனா வர்றவன் சும்மா பிரமாதப்படுத்தியிருக்கான். இந்த படத்தை தூக்கி தாங்கிட்டு போறதே அந்த பையன் தான். மற்றபடி சூரியனுடைய நடிப்பா இருக்கட்டும், விமல் ஒரே ஒரு காட்சியில வந்துட்டு போறதா இருக்கட்டும், என்ன மாப்பிள்ள சோகமா இருக்க, சிரிச்சு ஜாலியா இருந்த ஒண்ணு இப்படி ஆக்கிவிட்டாங்களேயா அப்படின்னு சீரிய காமெடியாக இருந்த சூரியன் இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர் எல்லாம் பண்றாருங்கிற விஷயத்த சொல்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான டயலாகையும் சொன்ன விதமும் சிறப்பு. பாலசரவணனுடைய நடிப்பும் ரொம்ப அட்டகாசமானது. ஏன் பாலசரவணனை மாலை போட்டவரா காமிச்சாங்க, விரதம் இருக்கிறவரா காமிச்சாங்க? படம் முழுக்க ஏன் விரதம் இருக்கிறவரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம்ன்றதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு காரணமும் இல்லை. மற்றபடி ராஜகிரண் சாருடைய திரை வாழ்க்கையில இன்றைய தேதிக்கு கடந்த 10 வருடங்கள்ல ராஜகிரண் சாருடைய நடிப்பு இந்த அளவுக்கு யாருமே அவரை கொண்டு வந்ததில்லை. சேரன் சார் தவமாய் தவம் இருந்து படத்துல ஒரு அப்பாவா அப்படியே காமிச்சிருந்தாருனாக்க இந்த மாமன் படத்துல ஒரு சிங்கராயரா அட்டகாசமா காமிச்சு கலக்கி எடுத்திருக்காரு மனுஷன். விஜய் சந்திரசேகரும் சரிதாவுடைய சகோதரியும் நடிப்புல சலைச்சவங்கல்ல. சரிதா 6 அடி 16 அடினாக்க இந்த அம்மா 32 அடி 320 அடின்னு அதே போலதான் பிரம்மராட்சசியா நடிச்சிருக்காங்க. சுவாசிகா அப்படிங்கிறவங்க ஒரு பிசாசுத்தனமான ராட்சசத்தனமான நடிகைங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. சூரிக்கு இந்த 5வது படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்குங்கிறதும் முக்கியமான படமா அமைஞ்சிருக்குங்கிறதும் இந்த மாதிரி சமயத்தை இதெல்லாம் வரவேற்கணுங்கிறதும் விஷயம்தான். இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல ஒண்ணு பாத்தீங்கல்ல, ஒரு தியேட்டர்ல ஒரு பொண்ணு சிறுமி ஒருத்தி படம் பார்க்குறா. அதரா ஏமா அழுவுற அப்படின்னு கேட்ட உடனே எங்க மாமா நினைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றா பாருங்களேன். இந்த ஒரு சிறுமி ஒரு 7லேருந்து 8 வயசுக்குள்ளார இருக்கிற ஒரு சிறுமியினுடைய மனசுக்குள்ளார ஒரு தாய்மாமா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை நுழைத்து அந்த சிறுமி கைத்தட்டலாம், சிரிக்கலாம், கேலி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சிறுமி அழறா அப்படிங்கிறத அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான் இந்த மாமன் படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக நான் பார்க்கிறேன். இந்த படம் எல்லாராலும் பாராட்டப்படும், கொண்டாடப்படும். சூரி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார் அப்படிதான் சொல்லணும். வாழ்த்துக்கள் சூரியண்ண, வாழ்த்துக்கள் பிரசாந்த் பாண்டிராஜ். இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 100க்கு 42 44 மார்க் வரைக்க நான் தருவேன். மிஸ் பண்ணிடாதீங்க.